கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டானது சென்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டின் ஒரு நீட்டிப்பாகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இடங்களில் அறிவிப்புகள் வந்திருக்கின்றது, அதற்கான தொகை எங்கும் ஒதுக்கப்படவில்லை. உதாரணமாக எங்கள் பகுதி திருப்பூரை பொறுத்தவரை அங்கு ஒரு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க் அமைப்போம் என்பது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா உலக நாடுகளோடு போட்டி போடும் பொழுது அந்த அப்கிரேடேஷன் வேண்டும். அதற்கான அந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கதாக இருந்தால் கூட அதற்கான நிதி எங்கும் ஒதுக்கப்படாதது வருத்தம் அளிக்கின்றது. அதே போல ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும், அதற்கான வலியுறுத்தல் கொடுக்கப்படும் என்று கூறியிருப்பது எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கடந்த பல ஆண்டுகளாக இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் இது வெறும் அறிக்கையோடு நின்று விடாமல் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். எந்த அளவு ஆனமலையாறு நல்லாறு திட்டம் தமிழக விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு திட்டமானது பாண்டியாறு புன்னமலா திட்டம். நீலகிரி மலையில் பெய்யக்கூடிய அந்த மழையின் தண்ணீர் கர்நாடக மற்றும் கேரள அரசாங்கத்திற்கு சென்று கடலில் கலப்பதை தடுத்து அதை காவிரியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான திட்டம்தான் பாண்டியாறு புன்னமலா திட்டம். அதை பற்றி எந்த அறிவிப்பும் வராதது வருத்தம் அளிக்கின்றது. அதேபோல் காவிரியில் தண்ணி திறந்து விடாமல் பாதிப்பு ஏற்படப்படக்கூடிய விவசாயிகளுக்கு ஈடுகட்டக்கூடிய வகையில் 134 கோடி ரூபாய்க்கு நாங்கள் உரம் மற்றும் இதர வகைகளை எல்லாம் இலவசமாக கொடுப்போம் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது. விவசாயி தண்ணி வந்தால் மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும். தண்ணீர் வராத சூழ்நிலையில் இந்த 134 கோடி ரூபாய் எந்த வகையில் ஒரு விவசாயியின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று தெரியவில்லை. தண்ணி வரவில்லை என்று சொன்னால் விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் செய்யாத ஒரு இடத்தில் 134 கோடி ரூபாய்க்கு இலவசமாக எதை கொடுத்தாலும் அந்த விவசாயிக்கு அது உபயோகம் இல்லாமல் போய்விடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல சுங்கவார் சத்திரம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்கப்படும் என்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தால் கூட அந்த தட வழியானது அங்கு வரக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்தை மையமாக வைத்துத்தான் உருவாக்கப்பட்டது. அப்பொழுது மெட்ரோ ரயில் அதுவரை நீட்டிக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது. பரந்தூர் விமான நிலையத்தின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எங்குமே கூறவில்லை. இன்றைக்கி 2036 1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக நமது மாற வேண்டும், மாறும் என்று கூறியிருக்கின்றார்கள். பரந்தூர் விமான நிலையம் இல்லாமல் இது சாத்தியமா என்று தெரியவில்லை. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விமான நிலைய திட்டம் எந்த வகையில் எப்படி நிறைவேற்றப்படுமா படாதா என்ற அறிவிப்பு இல்லாததும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அதே போல ஏஐ மூலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய வேலை பளுவை குறைக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படி வேலை பளுவை குறைக்கின்றோம் என்று கூறுவது ஆள் குறைப்பு நடவடிக்கையா என்ற சந்தேகத்தை அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏஐ மூலம் வேலை பளுவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்குறைப்பு வர வேண்டும். அது அந்த துறைக்கு தேவையா என்பது அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் எழக்கூடிய இன்னொரு சந்தேகமாக இருக்கின்றது. அதே போல சுற்றுலாவை பற்றி பக்கமாக கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்கான நிதி எங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரியவில்லை. அதே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அயல் நாடுகளிலிருந்து இங்கு வருபவர்கள், ஆனால் மருத்துவ சுற்றுலாவை பற்றி, மெடிக்கல் டூரிசம் பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வர, அதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். நினைப்போம் என்ற அறிக்கை வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அதில் முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய கங்கை காவிரி நதிநீர் இணைப்பு என்பது எந்த இடத்திலும் மேற்கோள் காட்டப்படவில்லை. காவிரி கங்கை நதிநீரை இணைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. அதே போல நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக மாற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். 5000 கோடியை மாநில அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அந்த 5000 கோடியோடு இன்னும் அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருந்தால் மட்டும்தான் 125 நாள் வேலை கொடுக்க முடியும். அந்த அறிவிப்பு வராததும் ஏமாற்றம் அளிக்கின்றது. அதே போல மின்சாரத்துறையில் 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று அமைச்சர் கூறியிருந்தால் அதை பற்றி எந்த அறிவிப்பும் வராதது
நம்முடைய அனைவருக்கும் ஏமாற்றம் அளிக்கின்றது. போதை தடுப்பை பற்றி பல்வேறு முன்னெடுப்புகளை கூறியிருக்கின்றார்கள். போதை பழக்கம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி மனித ஒழுக்கம் முக்கியம். அதை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கின்றார். தனி மனித ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாததும் ஏமாற்றம் அளிக்கின்றது. தேங்க்யூ. ஆட்டாதிக்கிட்ட